தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி மற்றும் நீர்மோர் வழங்கினார். புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள். மயிலம் காவலர் பயிற்சி பள்ளியில் காவல்துறை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆய்வு. மகளிர் காவலர்களுக்கு வகுப்பறையில் கவனிக்க வேண்டியவைகள் குறித்து எடுத்துரைத்து விளக்கம். புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் திடீரென புகுந்த சாரை பாம்பு. நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு. திண்டிவனம் ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி நடைபெற்ற சுவாமி வீதி உலா. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். இனி விரிவான செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக அரசு அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து வருகிறது. ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், பிரெஞ்சு தூதரகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது. இந்நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. RDX வகையை சேர்ந்த வெடிகுண்டு மதியம் 2:30 மணிக்கு வெடிக்கும் என கூறப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், மோப்பநாய், தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து சோதனை செய்தனர். அவசர சிகிச்சை பிரிவு, மகளிர் மற்றும் குழந்தைகள் பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு, மருந்தகம் என அனைத்து பிரிவுகளிலும் ஒவ்வொன்றாக போலீசார் சோதனையிட்டனர். ஆனால் இது வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்பது தெரிய வந்தது. இருப்பினும் மிரட்டல் தொடர்கதையாகி உள்ளது. உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. கோடை வெப்பத்தினை முன்னிட்டு பொதுமக்கள் பல்வேறு இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அரசியல் பிரமுகர்கள், சமூக சேவகர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு இடங்களில் குளிர்ச்சியூட்டும் பழங்கள், நீர்மோர், இளநீர் உள்ளிட்ட பழங்களை வழங்கி பொதுமக்களின் தாகத்தை தணித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட அருமாத்தபுரம், ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு குளிர்ச்சியூட்டும் பழங்களான தர்பூசணி, இளநீர் மற்றும் நீர்மோர் ஆகியவற்றை வழங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். மேலும் மாநில செயலாளர் சரவணன் ஆதரவாளர்கள், பல்வேறு இடங்களில் பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் நீர்மோர் வழங்கி பொதுமக்களின் தாகத்தை தணித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் ஆதரவாளர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் ரசாயனம் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் கூறுகையில், மக்களின் அத்தியாவசிய உணவுப் பொருட்களான மீன், இறைச்சி, கறி இறைச்சி, பால் மற்றும் பழம் வகைகள் ரசாயன பொருட்கள் கலக்கப்படுவதால் மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாக்கப்பட்டு மக்களின் நலம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் நீண்ட நாள் கெடாமல் இருப்பதற்காகவும், கூடுதல் சுவையூட்டவும், வெகு விரைவில் காய்களை ஒரே சீராக பழங்களாக மாற்றவும் பல்வேறு ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகின்றன. வெளி மாநிலத்திலிருந்து புதுச்சேரிக்கு மீன்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. அந்த மீன்கள் 10 நாட்களுக்கு மேலாக கெடாமல் இருப்பதற்காக
ஃபார்மலின் என்ற ரசாயன பொருள் கலக்கப்படுகிறது. இந்த ரசாயனம் கலந்த மீன்கள் உண்ணுவதால் தோல், கண்கள் பாதிக்கப்படுவதுடன் வயிறு, சிறுநீரகம், கல்லீரல் பாதிப்பு மற்றும் மனித செல்களில் புகுந்து புற்றுநோயை உண்டாக்கும் அபாயம் உள்ளது என தேசிய நச்சுயியல் துறை பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோன்று மாம்பழம், வாழைப்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளில் உடனடியாக ஒரே நேரத்தில் பழுக்க வைக்கவும், பழுத்த பழங்கள் கெடாமல் இருக்கவும், சுவையை அதிகரிக்கவும் எத்தபோன் மற்றும் மெத்தலின் டைக்ளோரைட் போன்ற ரசாயன பொருட்கள் கலக்கப்படுகின்றன. இதுபோன்ற எத்தபோன் மற்றும் மெத்தலின் ஆகிய ரசாயன பொருட்கள் பழங்கள் மூலம் மனித உடலுக்கு செல்லும் போது மனித உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பல்வேறு நோய்கள் உருவாகிறது. இந்த ரசாயன பொருட்களினால் கண் பார்வை மங்குதல், மூளை சுருங்குதல், குடல் நோய்கள், கல்லீரல் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, வயிற்றுபாதைகள் ஏற்படும் என நச்சுயியல் துறை ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்களுடைய உடல் நலனுக்கு பாதிப்பில்லாத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசின் கடமையாகும். ஆனால் அந்த கடமையிலிருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முழுமையாக தவறியுள்ளனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்றாகும். சுகாதாரத்துறையை தன் பொறுப்பில் வைத்துள்ள முதலமைச்சர் இது சம்பந்தமாக உரிய தடுப்பு நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும். தலைமை செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், சுகாதாரத்துறை இயக்குனர், மாசு கட்டுப்பாட்டு அதிகாரி, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கூட்டத்தினை கூட்டி ரசாயன பொருட்கள் கலந்த உணவுப் பொருட்கள் புதுச்சேரியில் விற்பனை செய்வதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். உண்மையிலே சொல்லப்பட முதலமைச்சர் இதை பற்றி தெரியல கூட எங்களுக்கு தெரியல. இதெல்லாம் அரசாங்கம், இதெல்லாம் ஒரு அரசு அதிகாரி செய்ய வேண்டிய கடமையை செய்யலன்னா அவங்க பேசக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது முதலமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட துறையுடைய அமைச்சருடைய பொறுப்பு. ஏதோ மக்களுடைய வரிப்பணத்தை உட்காந்து மக்களும் பாத்தீங்கன்னா அதிகாரிக்கு சம்பளம் வாங்கி வீட்டுல உட்காந்து போதுமா? நம்மளுக்கு அரசாங்கத்துல வேலை கிடைச்சி போச்சு, நம்ம எவ்வளவு பண்ணலாம்னு போதுமா? வரமாதிரி இன்னும் துறை ரீதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சேர்ந்து உட்காந்து சீட்டை சூடாக்கி எந்த ஒரு அதிகாரியாக சம்பளமான உயர்மட்ட குழுவினுடைய கூட்டத்தை கூட்டிருக்கீங்களா? ஏதாவது நடந்திருக்குதா? கடமை இல்லையா? இது அரசாங்கத்துடைய கடமை. மாண்பு முதலமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் இது சம்பந்தமா தலைமைச் செயலாளர், சுகாதாரத்துறை செயலாளர், இஎம்எஸ், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தை உடனடியாக கூட்டி புதுச்சேரி மாநிலத்தில் எந்த நிலையிலும் மக்களுடைய உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ரசாயன பொருட்களை கலந்து விற்பனை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது குண்டாசுல வழக்கு பதிவு செய்யும். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பில் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி விளையாட்டு உடைகளை வழங்கினார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் நெல்லித்தோப்பு தொகுதியில் கால்பந்தாட்ட வீரர்களுக்கு தொகுதி செயலாளர் சவுந்தர் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் லியோ படபானையில் மாநில செயலாளர் ஜவஹர் கிளாஸ் ஃப்ரேம் உடைத்து ஜெர்சி மற்றும் ஷார்ட்ஸ் வீரர்களுக்கு வழங்கப்பட்டது. உடன் தொகுதி தலைவர் பாஸ்கர், பொது செயலாளர் சந்துரு, பொருளாளர் குவைத் குமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் விளையாட்டுப் போட்டிகள் பரிசளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா மற்றும் விளையாட்டுப் போட்டி பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி தேசிய மற்றும் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். சட்டப்பேரவைத் தலைவர் மாணவர்களிடையே உரையாற்றும் போது, சிறந்த ஆசிரியர்களை பெற்றுள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளாகிய நீங்கள் உங்களுடைய கல்வியில் கவனத்தை செலுத்தி பள்ளி பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு இந்த ஆண்டு நடைபெறும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெறும் மணவெளி சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அரசு பள்ளிகளுக்கு தேர்ச்சி பெறும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தலா ரூபாய் 10,000 ஊக்கத்தொகையாக எனது சொந்த நிதியிலிருந்து வழங்குவேன் என்று அறிவித்தார். மேலும் இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கு தமிழ் விரிவுரையாளர் முனைவர் பூங்கோழி வரவேற்றார். உடற்கல்வி ஆசிரியர் வாசன் நோக்க உரை வழங்கி முன்னிலை வகித்தார். பள்ளி துணை முதல்வர் கல்யாணி தலைமை உரை நிகழ்த்தினார். பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயலட்சுமி நன்றி உரை வழங்கினார். காஷ்மீரில் உயிர் நீத்தவர்களுக்கு ஆரோவில் சமூகம் சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது.
காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் ஏப்ரல் 22ஆம் தேதி நிகழ்ந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலில் இன்னுயிர் நீத்த அப்பாவிகளுக்கு ஆரோவில் சமூகம் சார்பில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. சேலர் கலாச்சார மையத்தில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் ஆரோவில் சமூக உறுப்பினர்கள் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் குஜராத் மாநில கூடுதல் தலைமை செயலர் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளை செயலர் டாக்டர் ஜெயந்தி ரவி, சிறப்பு செயல் அதிகாரி டாக்டர் சீதாராமன், விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன், டிஎஸ்பி உமாதேவி, ஆரோவில் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் பல்வேறு பணிக்குழு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாண்டி ராம் தங்கநகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் துவங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி நேரு வீதியில் பாண்டி ராம் தங்கநகை மாளிகை அமைந்துள்ளது. இங்கு தங்க நாணயங்களை செய்கூலி சேதாரம் முற்றிலும் இல்லாமல் வாங்கிக் கொள்ளலாம். மேலும் தங்க நகைகளுக்கு இதுவரை இல்லாத வகையில் மிக குறைந்த சேதாரம் மட்டுமே இந்த ஆண்டு பாண்டி ராம் தங்கநகை மாளிகையில் அக்ஷய திருதியை முன்னிட்டு வாடிக்கையாளர்களின் வசதிக்காக தங்க நாணயங்களுக்கென்று பிரத்யேக கவுண்டர் துவங்கப்படுகிறது. இதனை நிறுவனர் ரமணிகாந்த் வந்தனா ஆகியோர் கலந்து கொண்டு கணபதி ஹோமத்துடன் முதல் விற்பனையை துவக்கி வைத்தனர். தங்க நாணயங்களுக்கான பிரத்யேக கவுண்டர் வரும் 30ஆம் தேதி வரையில் காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை செயல்படும். தங்க நகை சிறு சேமிப்பு திட்ட தவணைகளை இந்த கவுண்டரில் செலுத்திக் கொள்ளலாம். அக்ஷய திருதியை முன்னிட்டு ராம் தங்கநகை மாளிகையின் கைராசியுடன் அதிர்ஷ்டத்தையும் சேமிப்பையும் வீட்டிற்கு கொண்டு செல்ல வாருங்கள் என பாண்டி ராம் தங்கநகை மாளிகை பொதுமக்களை அழைத்துள்ளது. ஊசுடு தொகுதி 10 கண்ணு பகுதியில் மின் விளக்குகள் அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். ஊசுடு தொகுதி மக்களின் சுமார் 15 வருட கோரிக்கையான 10 கண்ணு முதல் கூனிமுடக்கு வரை சுமார் 3.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு மின் விளக்குகள் அமைத்து தர வேண்டும் என்று ஊசுடு மக்களின் கோரிக்கையாகவே இருந்து வந்த நிலையில் அமைச்சர் சாய் சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 100 மின்கம்பங்களுடன் கூடிய 90 வாட்ஸ் LED மின் விளக்குகள் அமைப்பதற்கு அரசாணை பெற்று அதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கூனிமுடக்கு பகுதியில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய் சரவணகுமார் விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், கட்சி நிர்வாகிகள் தண்டபாணி, கலைமாறன், பாலச்சந்தர், ஜீவா, கோகுல், சுந்தரமூர்த்தி, மின்துறை பொறுப்பாளர்கள் ஆனந்த பாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவை ஒட்டி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பத்தில் கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் பிறந்தநாள் கொண்டாடும் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஆகியோர் 20 மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள்களை வழங்கினர். மேலும் 5 பேருக்கு தட்டுவண்டிகள், 2000 பெண்களுக்கு புடவையும், 500 கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு வேட்டியும் வழங்கப்பட்டது. முன்னதாக முருகம்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் மற்றும் மங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட சாமி தரிசனம் செய்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பின்னர் தொண்டர்கள் படை சூழ 200 மோட்டார் சைக்கிள்களில் வீதி உலா வந்து வீராம்பட்டினம் சங்கழநீரம்மன் கோவிலை அடைந்தார். அங்கு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். விழாவில் மாநில, மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக தொகுதி செயலாளர் ராஜா அனைவரையும் வரவேற்றார். முடிவில் அவைத்தலைவர் ராஜேந்திரன் நன்றி கூறினார். பொறுமையாக வந்து வாங்கி கொண்டு அன்போடு அழைக்கிறோம். அதிகமாக கணக்கெல்லாம் பொறுமையாக. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்ட பகுதிகளில் சாலைகள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் மத்திய கூட்டம் மூலம் ரூபாய் 33,20,000 மதிப்பீட்டில் தேங்காய்த்திட்டு பகுதியில் உள்ள உட்புற வீதிகளுக்கு செம்மண் சாலைகளாக மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திரும்பிடுங்க ஐயா. இங்க பாருங்க. திண்டிவனம் அடுத்த மயிலம் காவலர் பயிற்சி பள்ளியில் காவல்துறை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆய்வு மேற்கொண்டார். திண்டிவனம் அடுத்த மயிலம் காவலர் பயிற்சி பள்ளியில் காவல்துறை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர் ஆய்வு மேற்கொண்டார். பயிற்சி பள்ளியில் பயின்று வரும் மகளிர் காவலர்களுக்கு வகுப்பறையில் கவனிக்க வேண்டிய விஷயங்களும், பயிற்சி முடித்த பின் பொதுமக்களிடம் பங்காற்ற வேண்டிய விஷயங்களையும் எடுத்து கூறினார். அதேபோல் பயிற்சி பள்ளி மாணவிகளிடம் உங்களுக்கு வழங்கப்படும் வசதிகளில் குறைபாடுகள் ஏதேனும் உள்ளனவா என கேட்டறிந்தார். மேலும் பயிற்சி பள்ளியின் அனைத்து துறைகளுக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அதேபோல் அங்கு பணியில் உள்ள பணியாளர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்று கேட்டறிந்தார். ஆய்வின் போது பயிற்சி பள்ளியின் ஆய்வாளர் செல்வி பாலன், உதவி ஆய்வாளர்கள் வேல்முருகன், சீதாபதி, ரவீந்திரன், தமிழ்செல்வி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இது இங்கிருந்து உள்பக்கம் போகுது. பெங்களூர் போனோம்னா ஐ திங்க் ஹோசூர். புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் சாரைப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் உள்ளது. நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் வந்து கொண்டிருந்த நேரத்தில் 5 அடி கொண்ட சாரைப்பாம்பு திடீரென நீதிமன்ற வளாகத்தில் புகுந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அளித்த தகவலின்படி வனத்துறை ஊழியர் சண்முகம் விரைந்து வந்து அந்த 5 அடி கொண்ட சாரைப்பாம்பை லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தனர். காலையில் பரபரப்பாக உள்ள நீதிமன்ற வளாகத்தில் சாரைப்பாம்பு புகுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டிவனம் ஸ்ரீ மூங்கிலம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு காமதேனு வாகனத்தில் மூங்கிலம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திண்டிவனம் கிராம தேவதையான ஸ்ரீ சேத்துக்கால் செல்லியம்மன் என்கின்ற ஸ்ரீ மூங்கிலம்மன் பிரம்மோற்சவ விழா 4ஆம் நாள் உற்சவர் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து ஸ்ரீ காமதேனு வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து ஸ்ரீ காமதேனு வாகனத்தில் காட்சியளித்த மூங்கிலம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஷ்மீர் பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கண்டிக்கும் வகையில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காஷ்மீர் பயங்கரவாதிகளால் பொதுமக்கள் கொல்லப்பட்டதை கண்டிக்கும் வகையில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் புதுச்சேரியில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. மஜ்லிஸ் கட்சியின் மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் நெல்லுத்தோப்பு ஈகா பள்ளிவாசல் அருகில் ஜும்மா தொழுகைக்கு வந்த பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் ஒன்று கூடினர். கருப்பு பட்டை அணிந்து தங்களது துக்கத்தையும் கண்டனத்தையும் வெளிப்படுத்திய இவர்கள், இஸ்லாம் ஒருபோதும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதில்லை என்ற உண்மையை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் நோக்கத்தோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சியாகவும் இந்த போராட்டத்தை நடத்தினர். ஏஐஎம்ஐஎம் கட்சி சார்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற இந்த அமைதி போராட்டம் பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக சாதி மதம் பாராமல் அனைவரும் ஒன்றுபட்டால் மட்டுமே சமாதானம் நிலைநிறுத்த இயலும் என்பதை வலியுறுத்தும் வகையில் போராட்டம் நடைபெற்றது. ஊசுடு தொகுதி ராமநாதபுரம் அமிர்தா கார்டனில் புதிய மின்மாற்றியை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் இயக்கி வைத்தார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள அமிர்தா கார்டன்ஸில் அவ்வப்போது மின் பற்றாக்குறை ஏற்படுவதால் அப்பகுதி மக்கள் அமைச்சரிடம் சரி செய்து கொடுக்கும்படி கோரிக்கை மனு அளித்தனர். தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியில் ரூபாய் 21.46 லட்சம் மதிப்பீட்டில் மின்மாற்றி அமைத்து அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்.
மின்துறை உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் ஹரிபுத்ரி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், ஊர் முக்கியஸ்தர்கள், மின்துறை பொறுப்பாளர் ஆனந்தபாஸ்கர் உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது அமைப்பு தின பேரவை கூட்டம் மாநில செயலாளர் லெனின்துரை தலைமையில் நடைபெற்றது. சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் 78வது அமைப்பு தினம் பேரவை கூட்டம் சுசி கட்சி அலுவலகத்தில் மாநில செயலாளர் லெனின்துரை தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் ஸ்ரீதர் சிறப்புரையாற்றினார். ஒருங்கிணைப்பாளர் அனவரதன், மூத்த வழக்கறிஞர் சங்கரன் கருத்துரை வழங்கினர். பேரவை கூட்டத்தில் ஏஐடியூசி மாநில செயலாளர் சிவக்குமார், கட்சியின் அமைப்புக்குழு உறுப்பினர்கள் முத்து, ஏழுமலை, சிவசங்கர் மற்றும் ஞானசேகர், ஆனந்தன், சத்யா, சுதாகர், ஜானி, கலைசெல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக சுசி கம்யூனிஸ்ட் கட்சியின் ஸ்தாபக தலைவர் சிப்தாஸ் கோஷ் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அரியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பதவி உயர்வு வரவேற்பு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. அரசு அரியூர் மேல்நிலைப் பள்ளியில் பதவி உயர்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியரை வரவேற்கும் விழா, யூத் அண்ட் எக்கோ கிளப் தொடக்க விழா, ஏக் பாரத் சேஷா பாரத் விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ரவி, தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி தண்டபாணி தலைமையேற்று விழாவை சிறப்பித்தனர். கலைமாமணி தண்டபாணி சிறப்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுமதி வாழ்த்துரை வழங்கினார். வரவேற்புரை ஆசிரியர் பாரதிராஜா வழங்க, நன்றியுரையை ஆசிரியர் வளர்மதி வழங்கினார். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் யூத் அண்ட் ஈகோ கிளப் உறுப்பினர்களுக்கு டி-ஷர்ட் வழங்கப்பட்டது. விழாவின் சிறப்பு நிகழ்வாக யாழ் அரங்கத்தின் கோபி மூலம் வழங்கப்பட்ட மீன் வாங்கலையோ மீன் நாடகம் நடைபெற்றது. மத்திய நிகழ்வாக ஆசிரியை அபிராமி மாணவர்களுக்கு கைவினை அரங்கம் மூலம் மலர்கள் செய்ய கற்றுக் கொடுத்தார். விழாவிற்கான ஏற்பாடுகளை யூத் அண்ட் ஈகோ கிளப் நோடல் அதிகாரி வளர்மதி முருகன் செய்திருந்தார். பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களும் விழாவை ஒருங்கிணைத்தும் பங்கேற்றும் பரிசளித்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி மாநில மகளிர் அணி துணைத் தலைவியாக அஞ்சாலாட்சியை நியமித்து உத்தரவிட்டுள்ளார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கட்சிக்கு புதிய மாநில மகளிர் அணி நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். அதன்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி துணைத் தலைவியாக அஞ்சலாட்சி அவர் நியமித்துள்ளார். இந்நிலையில் அஞ்சலாட்சி முதல்வர் ரங்கசாமிக்கும் பரிந்துரை செய்த முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கும், மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபாலுவிற்கும், முன்னாள் சேர்மனும் மாநில மகளிர் அணி தலைவியுமான ரேவதி பர்குணனுக்கும் அவர் நன்றியை தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.